3 மணி நேரம் வேஸ்ட்டு. வராமலே இருந்திருக்கலாம். எவ்வளோ நிறைய எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம். 225 ரூபா டேக்ஸோடு கட்டியிருக்கோம். அட்டர் வேஸ்ட்டு. தயவு செஞ்சு இன்னொரு டைம் பார்க்காதீங்க. 1 சூப்பராக இருந்ததுங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்தோம். இதில் ஒரு தலையும் புரியல, வாரும் புரியல. ஏதோ ஒரு இதுவாக கொண்டு போவாங்கன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா மும்பையில் இருக்கார், திடீர்னு பார்த்தா பஞ்சாபில் இருக்கார். எதுக்கு எங்கெங்கே போகிறாருன்னே தெரியல. பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம். கமல் படமேன்ட்டுன்னு வேஸ்ட்டு. எங்களை தான் கதற விட்டாங்க. கண்டிப்பாக அவங்களாம் கதறின மாதிரி தெரியல. ஏமாத்திட்டாருங்க எங்களை. சங்கரை நம்பி வந்தோம், சங்கரை ஏமாத்திட்டாரு. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். இந்தியன் மண்ணோட இது பெட்டராக இருக்கும்னு நினச்சி வந்தோம். பட் ஆனால் சங்கர் இப்படி சொதப்புவாருன்னு நினைக்கவே இல்லை. இல்லை, கமல் வந்து கடைசியில் செருப்பால் தொடப்பத்தில் அடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டார் பாவம். அப்படி அடித்து என்ன இல்லை, ஏதோ ஒரு கிளைமேக்ஸ் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. வேஸ்ட்டு. 3 hours வேஸ்ட்டு தான். தலைவலி வந்தது தான் மிச்சம். எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. தயவு செஞ்சு யாரும் படத்தை பற்றி ஒருத்தர் போய் பார்க்காதீங்க. ஆக்சுவலாக இந்த படம் வந்து இந்தியன் 1 அதோட எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்தேன் நான். அவ்வளோ பார்க்கலாம், அவ்வளோதான். சங்கர் இப்படி எடுத்திருக்காங்களா? நான் ரொம்ப ஆக்சுவலாக வந்து இந்தியன் எப்படி இருந்தது அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தேன் நான். ஆனால் ஆக்சுவலாக வந்து சங்கர் படமா அப்படின்னு ஒரு இது இல்லை. யார் ரொம்ப வந்து ஃபைட்டிங்கில் வந்து ரொம்ப இதுவாக ரொம்ப ஓவராக இருக்குது. நார்மல் இல்லாமல் ரொம்ப ஓவராக இருக்குது. அது கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். மியூசிக் அந்த ஒரு பாட்டு அவ்வளோ பார்க்கலாம், ஜஸ்ட் அவ்வளோதான். இல்லை அந்த அளவுலாம் கிடையாது. லாஸ்ட்டில் வந்து இந்தியன் 3 லைட்டாக கொஞ்சம் இது மாதிரி இருக்கும்னு போடுறாங்க. மேபி அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது கரப்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். கரப்ஷன் இந்த நாட்டில் இதுக்கு மேலெல்லாம் அது ஒழிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை தாத்தா வந்தால் ஒழியுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை தாத்தா வந்தாலும் ஒழியாது. அவையுமே லஞ்சவங்க வைக்க தானே அனுப்பிட்டாங்க. அவருமே அவருக்கான டிமாண்டை கொடுத்து தான் அவரை வந்து வெளியே போகிறாரு. ஸோ அவருமே அந்த இடத்துல தப்பு பண்ணுறாருன்னு தானே அர்த்தம். எல்லாரும் மாறணும், நம்ம மட்டும் மாறி அது பிரயோஜனமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டெக்னாலஜிலாம் இல்லாத சமயத்தில் வந்தபோது அது நம்ம இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்கல. அதில் இருந்ததுக்கு நம்ம இப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போகும்போது அந்தளவுக்கு ஃபுல்ஃபில்லாம் இல்லை. ஓகே, இந்தியன் 3 வரும்போது அதுக்கு என்ன மாதிரி வெயிட் பண்ணுறீங்க? எப்படி எனக்கு அது வேலை எனக்கு ஏஜ் இருக்குன்னு பார்க்குறேன். அடுத்த வருஷமே வந்துடும் உங்களுக்கு. சங்கர் அடுத்த வருஷமே கொடுக்கலாம். எனக்கு பார்க்குற அளவுக்கு ஏஜ் இருக்குன்னு. இது அன்னியன் 2. இது வந்து இந்த படம் இல்லை, இது அன்னியன் 2, இந்தியன் 2 கிடையாது. பார்க்குறதே வேஸ்ட். அது இந்தியன் 1 எப்படி இருந்துச்சு, 2 எப்படி? ஐயோ, இந்தியன் 1 நல்லா இருந்தது, இந்தியன் 2 வேஸ்ட். சங்கர் வந்து ஃபுல்லாகவே வேஸ்ட் பண்ணிட்டா போல இந்த படத்தில். என்ன குறை தெரிஞ்சுது இதில் வந்து கமல் நச்சிக்கிறா போல, அவ்வளோதான். வேறு எந்த இதுவெலாம் பெருசாலாம் இல்லை. இதில் ஃபுல்லாக ஒரு எடிட்டிங் காட்டார் போல. சங்கர் பண்ணால் எப்படி இருக்கும்ல அந்தமாதிரி எடிட்டிங் காட்டார் போல அவர். அது 3வது ஒன்று காட்டுவார் போல இருக்குது. அவர் விட்டார், 3வது விட்டார். 3வது எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? 3வது இதோட பயங்கரமாக இருக்கும் போல இது. பார்த்தா கொல்லதான் இதெல்லாம். தாத்தா வந்து கதற விட்டாரா? தாத்தா கதறவும் இல்லை, எங்களை கதற விட்டாரு தாத்தா. ஸ்டோரினா ஃபஸ்ட்டு மாதிரி இல்லாமல் நிறைய புதுசாக பண்ணியிருக்காங்க. 3rd பார்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். படம் நல்லா தாங்க இருக்குது, பார்க்கலாம். ஒன்றளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு ரொம்ப வேகாக தான் இருக்குது. ரொம்ப காமெடியில் ரொம்ப இல்லை, ரொம்ப நிறைய மெசேஜாகவே இருக்குது. ரொம்ப சங்கர் படம் முன்ன மாதிரி அந்த பிரம்மாண்டம்லாம் ஓகே தான். பட்டு இது முன்னளவுக்கு இல்லை. இது சங்கர் படம் மாதிரி இல்லை. இது கமல் ஆக்டிங்லாம் ஓகே தாங்க. கமல் ஆக்டிங் நல்லா தாங்க இருக்குது. பட் கதை இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ரொம்ப போரிங். இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்த்தீங்க? லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் முடியல. பரவாயில்ல, ஒன்ஸ் போகலாம். பார்த்துட்டு இந்த படத்தை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? பரவாயில்ல, ஒன்ஸ் பார்க்கலாம். மியூசிக் எப்படி பண்ணிருக்காங்க? பரவாயில்ல, மியூசிக் நல்லா. மியூசிக்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை. இல்லை, எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நல்லா இருந்தது மூவி. ஆக்சுவலாக நம்ம நீங்கள் ஒரு தீமோடு பார்த்தீங்க, ஒரு இவ்வளோ உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பார்த்தீங்கன்னா படம் சூப்பர் படம். அப்படி இல்லை, 1ங்கிற பேசிக் கான்செப்ட் வேறு, இது வேறு. நம்ம எப்போயுமே ஒன்றா பார்க்க கம்பேரிசனே பண்ணக்கூடாது. அது வேறு, அந்த வேறு ஐடியாலஜி, இது வேறு ஐடியாலஜி. படம் நல்லாயிருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்குது. இந்தியாவில் சொல்லி குஜராத்தை தான் காமிக்கிறாங்க. இங்கே உள்ள அரசாங்கத்தையும் பற்றி காமிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். மோஸ்ட்லி இது இந்தியன் 3ல் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு இந்தியன் 1 இருக்கிற மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தேன். அந்த மாதிரி ஃபீல் இல்லை. அதுக்கு அவங்க அதே ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட ஓடி இருந்திருக்கும். ஆமாம், அப்படி ஒன்றும் தெரியல. அதுலேயுமே ஏஆர் மியூசிக் தான் ஓடிட்டு இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதனால் அதான் என்றைக்குமே ஏஆர் மட்டும் தான் ஹிட்டு, வேறு யாரும் வராது. அது பக்கத்துலேயே வர முடியாது. சித்தார்த்தில் ஆக்டிங் வேறு லெவல் ப்ரோ. உண்மைக்கு நான் எதிர்பார்க்கல. நம்ம பசங்க எப்படி இருந்து பண்ணுவோமோ அதை மாதிரி பண்ணி கொடுத்துருக்கா. அப்படி ஒன் டைம் பார்க்கலாம். இந்தியன் 3க்காக வெயிட்டிங். நெக்ஸ்ட் நிறைய பேர் படம் லேக்காக இருக்குது, நல்லா தான் இருக்குது. சங்கர் சார் எப்படி பண்ணியிருக்காரு?
நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம் ஓரளவுக்கு. இந்தியன் ஒன் அளவுக்கு இல்லை, பரவாயில்ல. சங்கர் படம் மாதிரி இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்? இருக்கு. இதோ 2.2 பார்த்த மாதிரி தான் இருக்கு. அது ஆப்வியஸாக அனிருத் வேற லெவல் தான் இப்போ. வேற லெவல் சித்தார்த் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட ஒரு டபுள் மடங்கு நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு படம், நல்ல ஆக்டிங். கமல் எப்படி பண்ணியிருக்காரு? கமல் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உங்க அப்பா காலத்துல 1 வந்துச்சு, என் காலத்துல கூட நான் அப்போ கூட எனக்கு 12 வயசு தாங்க. இப்போ உங்க பையன் காலத்துல 2 வந்திருக்கு, எப்படி இருக்கு? அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க படத்துல? இல்லை கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் ரொம்ப நார்மல் சங்கர் படம், இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு தோணுது. கமலஹாசன் எப்படி பண்ணியிருக்காரு? அவர் ஆல்வேஸ் வேற லெவல் தான் எப்பயுமே. சித்தார்த்லாம் எப்படி பண்ணாரு? சித்தார்த் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. பட்டு நார்மல் சங்கர் படம் தான். மியூசிக்ல எப்படி? ஏஆர் ரஹ்மான் மாதிரி இல்லை, ஃபஸ்ட்டு இது மாதிரி இல்லை. ஏதோ ஏஐ போட்டு நல்லா குப்சி எல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணிட்டாரு. கதரை விட்டுட்டாரு. டாட்டா வராரு, நம்மளை கதரை விட்டுட்டாரு. நல்ல கமலஹாசன் நல்ல ஆக்டிங், நல்ல கேரக்டரோட அசிஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அசிஸ்டண்ட் வந்து எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். சங்கர் வந்து இந்த மாதிரி டிசப்பாயிண்டட். கிளைமேக்ஸ் வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக போட மாதிரி இருந்துச்சு. ஆனால் செம்மையாக இருந்துச்சு படம் என்னை பொறுத்த வரைக்கும். இது சங்கர் படம் அவ்வளோதான். பட் அவரு சம்பாரிச்சிருவார் எப்படியோ 5 நாள் 6 நாளில். அதுக்கப்புறமா ஆஷிஷுவல் எல்லாம் வந்து பார்க்கலாம், காலியாக இருக்கும். ஒரு வாரம் தான். பிரம்மாண்டெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சவுண்டு தான், பயங்கர சவுண்டு, பீட்டு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை. கமல் தலைவர் தான், அவர் ஆக்டிங் கொடுத்துருக்காரு.